திரு ஸ்டாலின் எல்லா கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்காரு. அடுத்தது திமுக தான் நாங்க ஆட்சிக்கு வருவோம் சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, பல்லட நகரத்தில் நடைபெறுகின்ற எழுச்சி பயணத்துடைய கூட்டத்தை பாருங்க. அண்ணா தலைமையிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்கள் சாட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எத்தனை கூட்டணி அமைச்சாலும் நாங்க மக்களோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும். மக்கள் தான் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்திலே அமர வைக்கக்கூடியவர்கள், கூட்டணி அல்ல. கூட்டணியா ஆட்சியில் அமைக்கும் போது மக்கள் தானே. மக்கள் நினைத்தால் ஆட்சிக்கு வர முடியும். மக்கள் நினைத்தால் ஆட்சிக்கு வரலாம். மக்கள் நினைத்தால் இருக்கின்ற ஆட்சியை இறக்கலாம். எல்லா வலிமையும் இங்க இருக்கின்ற மக்களிடத்தில் தான் இருக்குது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்கின்றது. திமுக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய கூட்டணியை நம்பி இருக்குது. மக்கள் தான் நீதிபதிகள், மக்கள் தான் எஜமானர்கள். தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கின்றது. வழங்குவீங்களா? ஐம்பத்தி 52 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த ஆட்சியுடைய சாதனை ஊழல் புரிந்துதான் சாதனை. வேற எந்த சாதனையும் பார்க்க முடியாது. உண்மைதானே? எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது இல்ல? ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டும். அகற்றுவீங்களா? இன்றைய தினம் தமிழகத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். 10 ரூபாய்னு யார் ஞாபகம் வரும்? 10 ரூபா செந்தில் பாலாஜி. இன்றைக்கு ஒவ்வொரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறாங்க. தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. டாஸ்மாக்ல மட்டும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த மதுபான கடையில் அதிகமா வாங்குறதுல ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, அண்மையில் ஈடி ரெய்டு பண்ணாங்க டாஸ்மாக் நிறுவனத்தில். அதுல 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோட இன்னும் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று அந்த விசாரணையில தெரிய வரும் என்று. தம்பி ஒரே நிமிஷம், கடைசியா சொல்லிக்கலாம். ஆக இன்னும் 40,000 கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது. ஆக திராவிட முன்னேற்ற கழக 4 ஆட்சி காலத்தில் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தி வந்துள்ளது. அதோட இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு நகை திருடுவாங்க, வைரத்தை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. எங்கேயாவது உடல் உறுப்பை திருடுறதை பார்த்திருக்கீங்களா? இங்க வந்திருக்க யாராவது இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்கள் இருந்தாலும் சரி, திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா உங்க உடம்புல நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நம்ம உறுப்புலாம் இருக்குதான்னு பார்த்துங்க. திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு? திமுக எம்எல்ஏ மருத்துவமனை கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி மட்டும் நிறுத்தி இருக்கிறாங்க. இதுல எவ்வளவு முறைகேடு சிந்திச்சு பாருங்க. வறுமையின் காரணமாக
இந்த கிட்னி விற்கின்ற அவல நிலை இந்த ஆட்சியில் வந்திருக்குது. மக்கள் வறுமையிலே வாடுகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? உறுப்பு திருடுற அரசாங்கம் தொடர வேண்டுமா? நாட்டில் ஏதோ திருடி கடைசியில் உறுப்பு திருட வந்துட்டாங்க, எல்லாம் திருடிட்டாங்க. திருடுறதுக்கு எதுவுமே இல்லை. இனிமேல் மக்களுடைய உறுப்பு தான் இந்த ஆட்சியாளர் திருடி ஆகணும். அது மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வறுமையின் காரணமா ஒரு பெண் வந்து கிட்னிய வழங்குவதா ஏதோ ரேட் பேசி முறைகேடா இந்த மருத்துவமனையெல்லாம் அந்த கிட்னியை டிரான்ஸ்பர் பண்றதுக்காக பார்த்தாங்க. ஆனா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. இவ்வளவு கொடுமை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல. இப்படி மக்களை வாட்டி வைத்து இன்றைக்கு வறுமையை பயன்படுத்தி மக்களுக்கு இந்த மக்களோட ஆட்சி அகற்றுவீங்களா? அதோட இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு எதெல்லாம் நடக்குது. இங்கே போதைப் பொருள் விற்பனை இன்னைக்கு அமோகமா தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த போதைப் பொருள் விற்பனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை இந்த அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்கவில்லை, அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு போதைப் பொருள் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா உருவாகிவிட்டது. இன்றைக்கு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது. இந்த நிலை தொடரக்கூடாது என்று நாங்கள் சட்டமன்றத்தில் பல முறை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டாந்தோம். ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டோம், பத்திரிகையின் வாயிலாக செய்தி வெளியிட்டோம். ஆனால் இந்த அரசு இந்த போதைப் பொருள் தடுக்கின்ற நடவடிக்கை எடுக்கல. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்போ நாங்க சொல்லி 3 வருஷம் ஆகி போச்சு. இப்பதான் முதலமைச்சருக்கு நாணவதை வந்து மக்கள் மீது அக்கறை வந்திருக்குது. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரதான எதிர்க்கட்சி இந்த போதைப் பொருள் விற்பனை இந்த அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அப்பவே நடவடிக்கை எடுத்திருந்தா நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிந்து விட்டாங்க. இனிமேல் அவர்களை திருத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு போதைக்கு அடிமையாயிட்டா அவரை மீட்டெடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல, எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால தமிழகத்தில் போதைக்கு அடிமையாகி பல குடும்பங்கள் சீரழிந்து விட்டது என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் மிக சிறந்த கல்வி கொடுத்தோம். இந்தியாவிலேயே தமிழகம் கல்வியிலே முதல் மாநிலம். அதிமுக ஆட்சி 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி நடத்தினோம். அந்த ஆட்சி காலத்தில் அம்மா இருக்கிற போது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சரி, சிறப்பாக ஆட்சி நடத்தி 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல். ஒரே ஆண்டில் அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொடுத்தோம். இந்த மாவட்டத்தில் கூட சுமார் 350 கோடி ரூபாயில உங்களுடைய கோரிக்கை ஏற்று அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சோம். 26 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம். அதுல ஒரு கல்லூரி உங்களுடைய மாவட்டம் உடுமலைப்பேட்டையில கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை 250 கோடி கொடுத்து நான் கொண்டாந்த அரசாங்கம் அதிமுக அரசு. அது மட்டும் இல்ல, அதே பிஎட் கல்லூரி, அதே மாதிரி ஐடி கல்லூரி கொண்டாந்து இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் இன்றைக்கு அரசு கல்லூரியில் இன்றைக்கு படித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. 2011 அதிமுக ஆட்சி அம்மா தலைமையில் அமைக்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா இருக்கின்ற போதே கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி
அண்ணா திமுக அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து அம்மா பாதையிலே இன்றைக்கு சென்று இன்றைய தினம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2019-20 154 பேர் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கிறார். இது அண்ணா திமுக சாதனை. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் சாதனை அண்ணா திமுக ஆட்சி தான். தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில் உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. சிந்திச்சு பாருங்க. இப்படி ஒரு மாநிலம் எந்த அளவுக்கு கல்வி வளர்ச்சி அடையுதோ அந்த மாநிலம் தானா எல்லா துறையும் வளர்ச்சி அடையும். கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்திய விளைவு உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை உயர்ந்து தமிழகம் பல துறையில உயர்ந்து நிற்பதற்கு காரணம் அண்ணா திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியை இடம் பெற்றுட்டாங்க, கூட்டணி அமைச்சிட்டாங்க, பாரதிய ஜனதா அண்ணா திமுக விழுங்கி விடும் அப்படி எல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 1999ஆம் ஆண்டு இதே பாரதிய ஜனதா கட்சியோட திமுக நாடாளுமன்ற தேர்தலில் இணைஞ்சு போட்டிட்டாங்கல்ல, வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக எம்பி திரு முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க. அது ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு வருடம் இலாக்கா இல்லாத மந்திரியா பாரதிய ஜனதா அரசாங்கம் வச்சிருந்தது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மோசமான கட்சி என்று சொல்லல. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருந்தது, அப்போ சொல்லல. இப்போ அண்ணா திமுக கூட்டணி வச்ச உடனே இன்றைக்கு பாரதிய ஜனதா மோசமான கட்சி, பாரதிய ஜனதா மதவாத கட்சி இப்படின்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க கூட்டணி வைக்கும் போது தெரியாதா? ஆக அவர்கள் அவதூறு செய்தியை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் யாரோட கூட்டணி இருந்தாலும் கொள்கைகளுடைய அடிப்படையில் தான் செயல்படும். அண்ணா திமுக கட்சி பொன்மனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, மதத்திற்கும் ஜாதிற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களை போல அடிக்கடி நிறமாறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாருடன் வேணாலும் கூட்டணி வைப்பீங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. மற்றவர்கள் கூட்டணி வச்சா அவதூறு பிரச்சாரத்தை பரப்புவீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய உண்மையான முகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள். இனி மக்களை ஏமாற்ற முடியாது. ஒருவரை ஏமாந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். இனி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற நிலை எப்போதும் இல்லை. இந்த தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? இந்த ஆட்சியில் என்ன மக்கள் நன்மை பெற்றிருக்கிறாங்க? நன்மை பெற்றிருக்காங்களா? இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டம் வந்திருக்குதா? இல்ல இந்த மாவட்டத்துக்கு தான் வந்திருக்குதா? அண்ணா திமுக ஆட்சியில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம், நிறைய பாலத்தை கட்டி கொடுத்தோம், அற்புதமான சாலைகள் அமைத்து கொடுத்தோம். நாங்க கொண்டாந்த பல திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் தானே இந்த விடியா திமுக அரசு. இங்க கூட கோழி பண்ண அதிகமா இருக்குது, அதுக்கு ஆராய்ச்சி நிலையம் கட்டணும் 32 கோடியில, அதை முழுமையா செயல்படுத்தல. அதுக்கு தனி பணியாளர் நியமிக்கல இந்த ஆட்சியில. அது மட்டும் இல்ல, இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களுக்கு தடை இல்லாம குடிநீர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு தடையில்லாம குடிநீர் வழங்கப்படும். பழைய குடிநீர் திட்டத்தில் முழுமையா குடிநீர் வசதி பெற முடியவில்லை. அதனால எங்களுக்கு புதிய குடிநீர் திட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கை அண்ணா திமுக ஆட்சியுடன் நிறைவேற்றி தரப்படும்.
அதோட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. 12 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக அதிமுக ஆட்சி உதவி செஞ்சிருக்குது. 12 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தாலிக்கு தங்க திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தில் மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, கிராமத்திலிருந்து நகரம் வரை அந்த மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை கொடுக்க வேண்டும். அதற்காக 2000 அம்மா மினி கிளினிக் தமிழ்நாட்டில் திறந்தோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டம் சிறப்பாக மக்களிடத்தில் வரவேற்பு பெற்றது. அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா உடனே சிகிச்சை அளித்தாங்க. இந்த திட்டம் தொடர்ந்தா அதிமுகவுக்கு நல்ல பேர் வந்துட்டு ஸ்டாலின் மாடல் அரசு இன்றைய முதலமைச்சர் அந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க. இந்த தொகுதியில் மட்டும் 9 அம்மா மினி கிளினிக் கொடுத்திருக்கிறோம். இந்த பல்லடம் தொகுதியில் 9 அம்மா மினி கிளினிக் கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு அமைந்த பிறகு இந்த 2000 அம்மா மினி கிளினிக்ல 4000 அம்மா மினி கிளினிக் தொடங்கும். பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கும் போது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அம்மா அவர்கள் கட்டி காத்தாங்க. இன்னைக்கு அனைத்து தர மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் அடிப்படை தேவை முழுவதும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நம்முடைய 2 தலைவர்கள் பாடுபட்டாங்க. நம்முடைய தலைவர்களுக்கு குடும்பம் இல்ல, வாரிசு இல்ல. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசாக பார்த்தார். திமுக அப்படியே இருக்குது. திரு கருணாநிதி குடும்பத்தில் வாரிசு அரசியல் நடைபெற்று இல்லையா? வாரிசு நடிச்சதானே அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, முதலமைச்சர் இருந்தாரு, திமுக தலைவர் இருந்தாரு. அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானாரு, இப்போ முதலமைச்சர் ஆயிருக்காரு. இப்போ உதயநிதி கொண்டு வரதுக்கு பாக்குறாரு. பிறகு இன்ப நிதி கொண்டு வராங்களாம். ஒரு அமைச்சர் சொல்றார் பேட்டியில, இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. ஏன் அப்படி சொன்னா தான் பதவி தாங்க, இல்லைன்னா பதவி எடுத்துருவாங்க. இப்படி அடிமை அமைச்சர் இருக்கின்ற வரை இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்காது. குடும்பத்துக்கு திமுக திரு கருணாநிதி குடும்பத்துக்கு அவள் சேவை செஞ்சிட்டு இருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்யல. அதுதான் இப்படிப்பட்ட கருத்தை எல்லாம் அந்த அமைச்சர் பெருமக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குதா? ஒரே தகுதி, திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய பையன். வேற என்னங்க இருக்குது? எந்த தகுதியும் இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார், நாங்க எமர்ஜென்சி சந்திச்சோம், மிசா சட்டத்தில் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்றார். கட்சிக்கு உழைச்சவங்களா ரோட்டு ஓரத்தில் நிற்கிறாங்க, கடைக்கோட்டில இருக்கிறாங்க. எந்த கட்சிக்கு எந்த உழைப்பும் இல்லாம திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர் தான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கு வர முடியும். உண்மைதானே? வேற எவராவது வர முடியுமா? அந்த திராவிட முன்னேற்ற காலத்தில் எமர்ஜென்சிக்கு போனவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி மிஸ்ஸாவில் போனவங்க இருக்கிறாங்க. இப்படி சோதனையான காலகட்டத்தில் கூட திமுகவை காப்பாற்றிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு விட்டாதாங்க. அந்த முன்னணி தலைவர்களை விட்டுவிட்டு வயதிலும் மூத்தவர்கள், அனுபவத்திலே மூத்தவர்கள், திமுக உழைத்தவர்களும் மூத்தவர்கள், அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த உதயநிதி அவர்களை இன்றைக்கு துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறீங்க. நீங்களா நாட்டு மக்கள் நன்மை செய்யறீங்க. எப்பொழுது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற குடும்பம் திரு கருணாநிதி அவருடைய குடும்பம். அது மட்டும் இல்ல, இங்கதான் இப்படின்னா அங்க மக்களவையில் எம்பி குழு, அதுல கனிமொழி அவர்கள் தான் நாடாளுமன்ற குழு தலைவர். திமுக குழு, திமுக கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து வேற எவரும் கட்சியிலும் வர முடியாது, அதிகாரத்திலும் வர முடியாது. சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுகவில் சாதாரண கிளை செயலாளர் கூட நாட்டுடைய முதலமைச்சராக முடியும். சாதாரண கிளை செயலாளர் கூட கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியுமில்ல? இது ஜனநாயக கட்சி. இங்கே உழைக்கின்றவர்கள், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள்,
மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள், கட்சி நிர்வாகிகளிடத்திலே அன்போடு பழகின்றவர்களுக்கு தானாக அவருடைய வீட்டு கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இதுதான் அதிமுக திமுக உள்ள வித்தியாசம். ஒரு வார்த்தை, திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைத்தவர்களுக்கு இந்த முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும், திமுக தலைவர் கொடுக்கப்படும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, சொல்ல முடியுமா? இல்ல அப்படி யாராவது சொன்னா தான் திமுக கட்சியில் விட்டு வைப்பாங்களா? நடக்கவே நடக்காது. அதிமுக இன்றைக்கு உயிரோட்டம் உள்ள கட்சி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது. இந்த ஜனநாயக முறைப்படி உழைக்கின்றவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. அதோட இன்னைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள், அவர்களுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது திறமையான மாடலை உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள், அந்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக வேண்டும். அரசு பள்ளி படிக்கின்ற பெரும்பாலான மாணவர்கள் ஏழை தொழிலாளி, ஏழை விவசாயி, இப்படி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அந்த மாணவருடைய கனவு நனவாக என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியில் சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இன்றைக்கு காலையில் ஆலோசனை கூட்டம் திருப்பூர் மாநகரத்தில் நடந்தது. 9 மாணவர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வாகி என்னிடத்தில் வந்து ஆசி வாங்கிட்டு போனாங்க. ஏழைகளை காக்கின்ற அரசு என்பதற்கு இதுவே உதாரணம். அதோட நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சி பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்களுக்கு இந்த ஏழை கைத்தறி நெசவாளருக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல விலையில்லா மின்சாரம் கைத்தறி நெசவாளர் கொடுக்கிறோம், விசைத்தறி நிலவரம் கொடுத்துறோம். அதேபோல கைத்தறி பிரிவு தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரகமாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்தல், சந்தை வரியாக கைப்பிடிப்பதெல்லாம் 120 கோடி மானியம் கொடுத்து இதையெல்லாம் செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு அங்கே தேக்க நிலை அடைகின்ற பொழுது என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இந்த கைத்தறி துணி அனைத்தும் விற்க வேண்டும் என்றால் மானியம் வேண்டும் என்று கேட்டார்கள். 350 கோடி அதிமுக அரசாங்கம் இந்த கைத்தறி துணி, தேங்கிய துணி விற்பனையாவதற்கு மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த கொள்கை 2019ஆம் ஆண்டு வெளிப்படுத்தணும். இப்படி கைத்தறி நெசவாளர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். கொரோனா காலத்தில் அவர்களுக்கு என்று தனி நிதி ஒதுக்கீடு செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடுமையான மின்கட்டண உயர்வு. இன்னைக்கு 67% மின்கட்டணம் உயர்ந்துடுது. ஆண்டுக்கு 6% மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு. கடைக்கு பீக்கவர் டபுள் சார்ஜ் வாங்குவாங்க மாலையில். அதே போல கடவரி 100%, 150% உயர்ந்துடுது. வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு. குடி வரி, குப்பைக்கு வரி, எல்லாம் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் 6% வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, அதையும் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. போன வருஷம் வீட்டு வரி கடவரி உயர்த்தினாங்க. இந்த ஆண்டு கூடுதலாக 6% சேர்த்தி இருக்கிறாங்க. 100 + 6 106, 150 + 9 180. இந்த கடைக்கு இப்படி வரி உயர்த்துகின்ற அரசாங்கம் தேவையா? தேவையா? அதே போல இன்னைக்கு விவசாய தொழிலாளி, ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்கே பெரும்பாலும் வசித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி இந்த 2 தர மக்களுக்கும் அதிமுக ஆட்சியில் கூரை குடிசை வீட்டில் இருந்தால் காங்கிரீட் வீடா மாற்றி கொடுக்கப்படும். வீட்டு மனையே இல்லைன்னா அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி பல லட்சம் மதிப்புள்ள
காங்கிரீட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும், தாழ்த்தப்பட்ட மக்கள் கட்டி கொடுக்கும். அதே போல இன்றைய தினம் நான் ஜூலை 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் என்னுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கினேன். இன்றைக்கு 150வது சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். 51 நாள் நான் இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டேன். அந்த 51 நாள்ல 150வது சட்டமன்றம், இந்த பல்லட சட்டமன்றம், இங்கதான் அதிக அளவில் மக்கள் வெள்ளத்தை பார்க்க முடியும். அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தினம் அதிமுக ஆட்சியில் இந்த பல்லட சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஏன்னா இன்றைய இருக்கிற முதலமைச்சர் வேண்டும் என்று திட்டமிட்ட அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை தினந்தோறும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அதிமுக ஆட்சியில் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லடம் தொகுதி 10 வார்டில் சேர்த்து திருப்பூர் மாநகராட்சியில் அந்த குடிநீர் திட்டம் 4வது குடிநீர் திட்டம் 1000 கோடியில் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். பல்லட சட்டமன்றத்துக்கு உட்பட்ட 6 ஊராட்சிகள் உள்ளடங்கிய 155 குக்கிராமங்களுக்கு 100 கோடி மதிப்பீட்டில் அந்நூறு அவனாசி கூட்டு குடி திட்டத்தின் கீழ் அந்த குடிநீர் வழங்கப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறையின் மூலமா 2014 2021 வரை 100 கோடி மதிப்பீட்டில் பல சாலைகள் இன்றைக்கு மேம்பாடு செய்யப்பட்டது. 100 கோடி மதிப்பீட்டில் மண் சாலைகள், தார் சாலைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவி பட்டப்படிப்பு குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிப்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். கட்டணம் 9 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். பல்லட நகரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், நீதிபதி குடியிருப்பு கட்டம் 5.25 கோடியில் கட்டி முடிச்சிருக்கிறோம். பல்லடத்தை தலைமையாக கொண்டு மின்சார வாரியம் கண்காணிப்பு பொறியாளர் எஸ்சி அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம். பல்லடத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம் துவங்கப்பட்டது. மின்சார வாரியத்தின் மூலமாக பணம்பாளையத்தில் 110 kV திறன் கொண்ட புதிய மின் நிலையம் அமைக்கப்பட்டது. பல்லடம் கால்நடை மருந்தகத்தை கால்நடை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் 4 கிராமில் புதிய கால்நடை கிளை நிலையம் அமைக்கப்பட்டது. இடுவாய் கிராமத்தில் செயல்படுத்த வந்த கால்நடை கிளை நிலையம் கால்நடை மருந்தமாக தரம் உயர்த்தப்பட்டது. பல்லட சட்டமன்றத்துக்கு உட்பட்ட உப்பளிபாளையம் அருள்புரத்தில் புதிய ஆரம்ப சாலையம் அமைக்கப்பட்டது. பல்லடம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட குப்பாண்டாபாளையம், ஆண்டிபாளையம், பலவஞ்சிபாளையம், கோவில்வெளி ஆகிய இடங்களில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதாரம் துவங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தோம். மங்களம் அக்ராகரம்புதூர் நொய்யலாற்றின் குறுக்கே ரூபாய் 4 கோடி முதல் பாலம் கட்டப்பட்டது. பல்லடம் பூமலூர் செல்லும் சாலையில் மாணிக்காபுரம் குட்டை அருகே ரூபாய் 4 கோடியில் உயர்மட்ட பாலம். திருப்பூர் நொய்யல் ஆற்றிலிருந்து முதலிபாளையம் ஊராட்சி மாணிக்காபுரம் குளம் வரை ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் குறிமண திட்டங்கள் கால்வாரி சீரமைக்கப்பட்டது. இங்கே கோரிக்கை ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க, கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. பல்லட நகர போக்குவரத்து நெரிசல், இங்க பல்லட நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. அதுக்கு உயர்மட்ட பாலம் கட்டி கொடுக்கப்படும். அதேபோல பல்லட நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை அமைக்க அதிமுக ஆட்சியில் 45 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு அரசாணை வெளியிட்டோம். அந்த திட்டத்துக்கு இந்த அரசு இந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சியதற்கு இந்த பல்லட நகரத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு புறவழிச்சாலை அமைக்கின்ற பணி தொடரும். இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக விளங்கிய மரியாதைக்குரிய திரு எஸ் சிவசலம் அவர்களே, திரு பி வெங்கடாஜலபதிகளே, திரு வி ஹரிகோபால் அவர்களே, திரு ஏ எம் ராமமூர்த்தி அவர்களே, திரு யுஎஸ் பழனிசாமி அவர்களே, திரு எல் சிவபிரகாஷ் அவர்களே, திரு பண்ணையார் வி பழனிசாமி அவர்களே, திரு தே சுரேந்திரன் அவர்களே, திரு எம் அஸ்கர் அலி அவர்களே, திரு புத்திரச்செல்வி பாபு அவர்களே,
திரு என் மோகன்ராஜ் அவர்களே, திரு எம் சித்ரா தேவி, திருமதி எம் சித்ரா தேவர்களே, திரு எஸ்பிஎல் பரணிக்குமார் அவர்களே, திரு கே என் சுப்பிரமணியம் அவர்களே, திரு ஹச் சிராஜுதீன் அவர்களே, திரு சிடிசி மு பழனியப்பன் அவர்களே, திரு வி எம் கோகுல் அவர்களே, திரு தண்ணீர் பந்தல் பி நடராஜன் அவர்களே, திருமதி ஜெயந்த் லோகநாதன் அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த பாமக மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு ஒய் கே சண்முகம் அவர்களே, ஐஜேகே கட்சி நிர்வாகிகளே, தென்னிந்திய பார்வல் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த எழுச்சி பயண கூட்டத்திலே கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.